ஹலோ கைஸ், வெல்கம் டு தர்ஷன் வியூஸ் சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தோம்னா இஸ்கான் டெம்பிள். பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்கான் டெம்பிளுக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு அதுவுமா ஒரு விசிட் போட போகிறோம். ஸோ அதுதான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் vlog. எப்படி இருக்கு? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இருக்கிற இடம் வந்து மகாலட்சுமி பிளேசஸ்க்கு இப்போதான் ரீச் ஆகிருக்கும். இப்போ இது நம்மளோட கேங். இவங்க கூட தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் 500 மீட்டர் சம்திங்கில் தான் வந்து அப்பாவா கல்யாணமே ஆகலை அப்பாவா தமிழ்வாணன், ஜனனி, பிரசன்ட் சார் சொல்லு, இவங்க சௌமியா. நீங்கள் இவங்களை இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருக்கலாம். மேபி இவங்க ரொம்ப ஃபேமஸ். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஐடி டேக் பண்ற சொல்லுங்க. யாரா? இன்ஃப்ளூயன்சர் சார். அப்படினா ஃபாலோ பண்ணிக்கோ. உங்க ஐடி பேர் சொல்லுங்க. இவன் நம்ம தோஸ்த் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும். ஓ, நீங்களே வீடியோல சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஓகே, நம்ம முக்கியமான ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோம். இங்க இருக்கிறதுலே முக்கியமான ஆளு நம்ம மாமா. நம்ம மாமாவை மிஸ் பண்ணிட்டோம். இவன் ஒரு டாக்டர். நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். இவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். இவனோட இன்ஸ்டாகிராம் பேர் வந்து என்ன, சவுந்த ஃபேஸ ஜூம் வைக்கிறோம் பாத்துங்க. எங்கேயாச்சும் கேமரான்னு வருது வாயில. நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு. இப்போ நம்ம வந்து டின் ஃபேக்ட்ரிலேருந்து மெட்ரோ ஏறி அங்கேருந்து ஒரு 1 hour டிராவலுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம மகாலட்சுமி கோயில் இல்லை, மகாலட்சுமி ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து வந்து இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு பார்த்தா ஒரு 550-600 மீட்டர்ஸ் அரௌண்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயும் வீடியோ எடுக்கிறோம். அது ஒவ்வொன்றையும் நம்ம போடுறோம், காட்டுறோம். நம்ம இங்கே இப்போ வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ இஸ்கான் டெம்பிளில் நம்ம வந்து ஆயிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து ஜென்ட்ஸ், லேடிஸ் அண்ட் 2 செக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அங்கே போய் நம்ம ஷூஸ் அண்டு பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு டோக்கன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ள போகிறோம். 5 minutes later. நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து என்டர் ஆகல. பட் ஆனால் வெளில வந்து டெம்பிளோட செப்பல் கியூ, அதாவது இது வந்து இஸ்கான் வியூ லாகா போடலாம்னு நினைச்சா இதுவே ஒரு எபிசோட் போகும் போல. இங்கேருந்து இருக்கிற கியூவுக்கு நாங்கள் இங்கேருந்து அந்த எண்டில் போய் எங்களோட செப்பலை ஜஸ்ட் 5 rupees கொடுத்து நீங்க அங்க டோக்கன் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாங்க கோயிலுக்குள்ள என்டர் ஆக முடியும். அங்கேருந்து அந்த ஏறுற இடத்துக்கு மேலதான் கோயில் இருக்கு. ஸோ நம்ம இந்த கூட்டத்தெல்லாம் சமாளிச்சு ஒரு 3 வரிசையில லூப்ல போய் திருப்பி கோயிலுக்குள்ள போக ஒரு 7 ஆயிடும். ஸோ விளாக் வருமானு எனக்கே தெரியல, பார்க்கலாம் காத்திருந்து. 10லேருந்து 12 அங்கே விசிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4:30 நீங்கள் கோயிலுக்கு போகலாம். செப்பல் டோக்கன்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இஸ்கான் டெம்பிளோட கியூவில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ தான் போகிறோம். இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour இல்லை ஒரு 30 minutes கூட நம்ம ரீச் ஆகி போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிற கோயில் தெரியல, இதே மாதிரி வந்து 7 கோபுரங்கள் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட பெருமாளை தரிசனம் பண்ண முடியும். நான் வந்து இங்கே வந்து ஒன்று பீஸ், கைண்ட் அண்டு யூனிட்டி அது மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பக்தி பலமாக மாறி எனக்குள்ளேயே ஒரு எமோஷனல் ஃபீலாக வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அப்பனே முருகா. ஸோ ஒன்ஸ் நான் உள்ள ரீச் ஆன பிறகு கேமரா அலோடா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து உள்ள போன பிறகு கேமரா அலோடா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ கேப்சர் பண்ணி போட்டுடுறேன். ஓகே, முதல் வாசல் வழியாக அப்படியே உள்ளே வந்த பிறகு அப்புறம் ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே எல்லாம் ஒரே கட்டட வேலைகளாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே அண்டர் ரெனிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க சில இது. ஸோ இதெல்லாம் முடிச்சு எப்படா போவோம் அந்த கடைசிக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு தான் வந்து பெருமாள் சுவாமி தரிசனம் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த இதை பார்க்க தான் அப்போ வந்து நாங்கள் போயிட்டு பெருமாள் தரிசனம் முடிச்ச உடனே அங்கேருந்து அப்படியே அந்த கியூவை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா அப்படியே பார்த்தா ஒரு கோல்டன் கலரில் ஜொலிக்கிற மாதிரி அங்கே நம்ம ராதா கிருஷ்ண அங்கே இதில் 3 வேடங்கள்ல அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் உள்ளே போனோன்னா ஒரு பல கியூ, அதெல்லாம் தாண்டி உள்ளே ரீச் ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் அங்கே உள்ளவங்க அங்கேயே உட்காந்து ரொம்ப நேரம் எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு அங்கே போகலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தால் வெளியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்.
ஸோ அங்கே புக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லேயும் அங்கே புக்ஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க அவைலபிள். அதெல்லாம் நம்ம தாண்டி அப்படியே வந்தால் இங்கே கோயில் உள்ளே இருந்த கூட்டத்தோட வெளியில் சாப்பாட்டு ஷாப்பிங்க்கு இருந்த கூட்டம் தான் அப்படியே அதிகம். சரி, ஓகே, நிறைய டிசைனாக ஸ்டாச்சூஸ் அண்ட் இது கிருஷ்ணர் வேடங்கள் அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதில் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படி வச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோயில் பிரசாதத்தை வாங்கி முக்கியமாக நம்ம வந்து இதுக்கு தான் ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு அவுட் சைடில் வந்து நின்னாச்சு. இப்போ வந்து ரொம்பவே ஒரு க்ரௌடு. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா தமிழ் நியூ இயர். ஸோ தமிழ் நியூ இயருக்காக நம்ம வந்து இந்த கோயிலுக்கு ஸ்பெஷலாக வந்திருந்தோம். ஸோ மொத்தம் 7 கோபுரங்கள் இருக்குது. 7 கோபுரங்கள் லைக் திருப்பதி மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் இஸ்கான் ஆர்கிடெக்சரில் இங்கேயும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பதியில் சாமி சிலை எவ்வளோ பெருசோ அதே லெவல் தான் இங்கே இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து இதில் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. நல்ல டெக்கரேஷன், நல்ல இது. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா தமிழ் நியூ இயருக்காக வந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்காக நிறைய வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணனும் அப்படியே சேர்ந்து இருந்த மாதிரி டெக்கரேஷனில் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அதெல்லாம் தாத்தாலாம் திருச்சிறோட கொன்றுவேன் குடிப்பேடா. ஃபைனலாக வந்து எல்லா தரிசனத்தையும் முடிச்சுட்டு ஓவராலாக இங்கே வெளில வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த விளாகை இன்றைக்கி முடிச்சுக்கிறோம். ஸோ ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறதுக்கு தெம்பு எங்கள் கேமராமேனுக்கும் இல்லை, பேசுகிறதுக்கு தெம்பு எனக்கும் இல்லை. ஸோ ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. உங்கள் தர்ஷன் வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வந்ததுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஒரு புத்தம்புது வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய்.